ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னா, ஸோ ப்ராடர் மார்க்கெட்டில் எல்லா மார்க்கெட்டுமே ஒரு மாதிரி க்ரீனில் தான் இருந்தது. ஸோ நிஃப்டி ஒரு மாதிரி 0.43%, பேங்க் நிஃப்டி ரொம்ப அருமையாக ஒரு 1.5% நியராக வந்து ஏறி இருந்தது. ஸோ பேங்க் ஸ்டாக்ஸ் ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு கம்பேர் டு நிஃப்டி ஸ்டாக்ஸ்னு சொல்லும்போது. ஒரு 134 ஸ்டாக்ஸ் லாங் டோட்டலாக இருக்குது. ஒரு 64 ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் இருக்குது. ஒரு டபுள் த குவான்டிட்டி லாங் இருக்குது. அப்படின்றதுனால இங்கே நம்ம லாங் வியூவே வந்து இது வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றது தான். பட் ஒவ்வொரு விஷயம் நம்ம அடுத்து பார்க்கும்போதும் ஒரு ஒரு விதமாக நம்ம வந்து மார்க்கெட்டை பார்க்க தோணுது. ஸோ அதையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். எஸ், ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட்டோடைய அந்த மூவ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மார்க்கெட் அதாவது எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட் ஒரு மாதிரி மிக்சடாக தான் வந்து இருந்தது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 70-80 பாயிண்ட் நெகட்டிவில் தான் ஓப்பன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் நம்ம மார்க்கெட் வந்து நேற்றே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தில் ரிதமில் வந்து மார்க்கெட் முடிஞ்சிருந்தது. நம்ம மார்க்கெட் ஒரு 15 பாயிண்ட் கேப் அப் தான். அகெயின் மார்க்கெட் விழுந்தது. அங்கேருந்து ஸ்லோவாக ஏறினது. ஒரு டவுனு, அகெயின் வந்து கொஞ்சம் ரெக்கவரு, அகெயின் டவுனு. ஸோ ஒரு 1:30 மணிக்கு மேலே ஒரு நியூஸு இந்த மாதிரி வந்து சைனா வந்து பார்த்திங்கன்னா தி ஓப்பன் விண்டோ ஃபார் யூஎஸ் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஃப்யூச்சர்ஸும் யூஎஸ் மார்க்கெட்டில் ஏறவே நம்ம மார்க்கெட் ஒரு சூப்பரான ஒரு ரேலி. பட் இந்த ரேலியில் தான் நிறைய விஷயம் தெரிஞ்சுது. என்ன அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு டிராஸ்டிக்காக வந்து இறங்குச்சு. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நேற்று வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும், ஸ்லோவாக இருக்கும், பெருசாக வந்து விழாது அப்படின்ட்டு. பட் இப்போ வந்து இல்லை, மார்க்கெட் வந்து கீழே விழலாம், ஓப்பன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஷேடு வந்து தெரிஞ்சுதுங்க. ஸோ மார்க்கெட் ஏறுது இல்லை, ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி தான். அவன் கண்டமேனிக்கு வந்து பார்த்திங்கன்னா புட்டை ரைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ஓகேங்களா. பட் அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இந்த மார்க்கெட் ஏறினதில் அவன் புட்டை வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணியிருக்கான், ஓகேங்களா. ஸோ இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். எஸ், அஃப்கோர்ஸ் இந்த பிளாக் லைன் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு, ஓகேங்களா. இந்த ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, இந்த ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா புட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ மார்க்கெட் ஏறும்போது யூஸ்வலாக இந்த டைம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஏறும்போதெல்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா புட்டோடைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஏறும்போது புட்டு வந்து டிராஸ்டிக்காக ஏறினது பார்க்க முடியுது. 1.12 crore நியராக சூப்பராக வந்து ஒரு 20 லட்சம் ஏறிச்சு. பட் இங்கே பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 120-130 பாயிண்ட் ஏறும்போது கூட மார்க்கெட் அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏறாமல் எக்ஸிட் தான் ஆக முடிஞ்சது. இது வந்து கொஞ்சம் வேடாக இருந்தது. ஏன் ஒரு ஓடிஎம்மில் இருக்கிற இது வந்து 23,300 புட் ஆப்ஷன், ஓகேங்களா. ஸோ ஆகணும்னு அவசியம் இல்லை. பட் இஓடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து இன்ஃபேக்ட் சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்சு இந்த புட்டு 1.90 இருந்தது, 1,90,00,000 இருந்தது, ஓகேங்களா. ஸோ அவன் எண்ட் ஆஃப் டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிலோ 1 கோடி கீழே வர காரணம் என்னன்னா, தே ஆர் ரெடி டு மார்க்கெட் டு ஷேக் அப்படின்ற மாதிரி தான். மேபி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200-300 பாயிண்ட் கூட விழலாம். பட் நாளைக்கு விழுமா அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு விழக்கூட ரெடி. இஃப் இன்கேஸ் நியூஸ் வந்து வர பட்சத்தில் மார்க்கெட் வந்து ரெடியாக இருக்குது, அதை மட்டும் உஷாராக புரிஞ்சுக்குங்க. ஒரு வால்டைலாக இருக்கிறதுக்கு மார்க்கெட் வந்து ரெடியாக இருக்குது, அதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிஃப்டிக்கு வந்து ஒரு 160 பாயிண்ட் ஸ்ட்ராடல் ப்ரீமியம் நியராக ரவுண்டாக இருக்குது. ஒரு 160-200 பாயிண்ட் மேலே கீழே ஒரு ரேஞ்ச் இருக்கும் அப்படின்றது தான். ஸோ டேரிஃப் நியூஸ் வரும் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது இன்றைக்கி நைட்டுக்குள்ளே பார்க்கலாங்க. ஸோ அப்படி வந்ததுன்னா மார்க்கெட்டில் ஒரு வால்டாலிட்டி வந்து தொத்திக்கும். ஸோ இது வந்து எதிர்பார்க்குறது தான், வேறு எதுவும் இல்லை. அண்ட் நிஃப்டியோட ஸ்டார்ட் ஆஃப் த டே வந்து ஒரு 147 ரூபாய்க்கு இருந்தது. பட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்டில் 180 ரூபாய்க்குலாம் போச்சு. ஸோ சின்ஸ் இங்கே வந்து மார்க்கெட் வந்து இது ஆல்மோஸ்ட் 2 காலம் என்னும்போது மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ இதுதான் மார்க்கெட் சிங்க் ஆகலை, அதனால தான் ப்ரீமியமில் தெரிஞ்சது. 147 ரூபாய்க்கு ஓப்பன் ஆன மார்க்கெட் 177ன்னு சொல்லும்போது ஒரு 30 பாயிண்ட் அதிகமாக இருக்குது ஒரு பிஃபோர் ஒரு எக்ஸ்பைரி டேன்னு சொல்லும் போதே மார்க்கெட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வியர்டாக நடக்க போகுது அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ க்ளோசிங்கில் 188, ஓப்பனிங்கோட க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன ஒரு ட்ரேட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிஃப்டியோட ஆப்ஷன் செயினில் இங்கே தான் ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் புரிஞ்சிக்கணும். எப்போவுமே நம்ம செக்லிஸ்ட்டில் ஏன் வந்து நம்ம ஸ்கியூன்ற ஒரு வார்த்தை போடுறோம், அது ஃப்ளாட் டு அப் சைடுன்னு போட்டுட்ருப்பேன் இவ்வளோ நாள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் டு டவுன் சைடில் இருக்குது. நியராக வந்து ஒரு 200 பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுன் சைடில் இருக்குது. அப்போது கம்ஃபர்டபுள் ஐவி என்ன சொல்லுது அப்படின்னா, இங்கே இருந்தால் மார்க்கெட் பயப்படுது. ஸோ க்ரீனில் மார்க்கெட் ஓப்பன் ஆனால் கூட பிளேயர்ஸ் தே ஸ்டக் வித் மேக்ஸ் பாயிண்ட் வந்து 23,300, ஓகேங்களா. மேபி வந்து 23,300 கீழே தான் கம்ஃபர்டபுளாக மார்க்கெட் வந்து இருக்க பார்க்குது இப்போ இருக்கிற ப்ரீமியத்துக்கு. ஸோ அதனால தான் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஷேடாக இருக்குது, புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பெரிய பில்டப் ஆகலை, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 23,300 1.9 crore இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டோட்டலாக பார்க்கும்போது -8% வந்து சேஞ்ச் இன் ஓஏ ஆயிருக்கு.
பெருசாக வந்து புட்டில் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணலை. நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கி கிடையவே கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், மேபி மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு நியூஸ்க்கு வெயிட் பண்ணுதா, இல்லைனா பிளேயர்ஸ் வந்து அதுக்கு ரெடியாக இருக்காங்களா அப்படின்றது தான். ஸோ இதுதான் முக்கியம். நான் சொல்லியிருப்பேன், வீடியோ ரெகுலராக பார்க்கவங்களுக்கு தெரியும், மார்க்கெட்டுக்கு அதாவது அந்த பிளேயர்ஸ் தயாராக இருக்காங்களா, அந்த நியூஸ்க்கு தயாராக இருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு நான் வந்து பார்ப்பேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளேயர்ஸ் வந்து தயாராக இருக்காங்க ஏதோ ஒரு நியூஸ்க்கு அப்படின்றது மட்டும் சின்னதாக ஒரு ஹிண்ட் இருக்குது. மேபி இருக்கலாம், இல்லை இல்லாமல் கூட போகலாம். பட் வந்து இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸ்கியூ இவ்வளோ சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது பிஃபோர் எக்ஸ்பைரி வச்சுக்கிட்டு. ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் வியர்டாக இருக்குது, வேறு எதுவும் கிடையாதுங்க. அண்ட் SGX நிஃப்டி ஸோ நியராக வந்து ஒரு 40 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வரையும் இறங்கியிருக்கு. பார்க்கலாம் எப்படி இன்றைக்கி EOD வந்து இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் FIDA ஆக்டிவிட்டி நம்ம டைம் ஒரு 7:30 மணிக்கு மேலே அப்டேட் ஆகிடும். ஸோ செக் பண்ணுங்கள். இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து செக் பண்ணுங்கள். மேபி வந்து கொஞ்சம் ஃப்ளாட் டு நெகட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ஃப்ளாட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பட் வால்டைல் மார்க்கெட்டில் எதிர்பார்க்குறாங்க, ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. பார்க்கலாங்க ஸோ எப்படி யூஎஸ் மார்க்கெட் முடியுதுன்னு சொல்லிட்டு. எஸ்என் நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஸோ செக்லிஸ்ட்டில் ஃப்ளாஷ் பாயிண்ட்டு இந்தியா விக்ஸ் ஒரு 1.8% வந்து பார்த்திங்கன்னா இறங்கி இருந்தது. ஸோ டூரிங் த டே ஒரு 4-5% மேலே இறங்கி இருந்தது. ஸோ மார்க்கெட்டில் ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்ட்டு 1 மணிக்கு மேலே சம்திங் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஏறும்போது விக்ஸ் ஏறுச்சு, அதாவது விக்ஸ் ரெக்கவர் ஆச்சு. ஸோ வந்து அதுதான் மேபி வந்து இந்த ஸ்கியூக்கும் காரணமாக அப்படின்றது தெரியல. நோட் பண்ணிக்கோங்க, புட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக இறங்குது, கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக இறங்குது. பிகாஸ் மார்க்கெட் வந்து இங்கே கன்சாலிடேட் ஆகிறதுக்கு இல்லைனா ஸ்லோ ஆகிறதுக்கு இந்த பிளேயர்ஸ் வந்து ரெடியாக இல்லை அப்படின்றது மட்டும் தெரியுது. ஒரு வால்டைல் மார்க்கெட்டில் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிஃப்டியோட ஸ்டாடல் ஒரு 158 பாயிண்ட்டுக்கும் அண்டு சென்செக்ஸ் ஸ்டாடல் ஒரு 1080க்கும் இருக்குது. நிஃப்டிக்கு நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படின்றதுனால இந்த 150 200 பாயிண்ட் வரையும் ரேஞ்ச் இருக்கலாம் அப்படின்றது தான் தோணுது. டெக்னிக்கல்ஸு லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை எடுத்துங்க. அண்ட் பிபி டைனமிக்கோட அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸையும் நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி எல்லாமே வந்து இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நிஃப்டி ஒரு 0.4% ஏறி இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஷேடாக இருக்குது. கண்டிப்பாக ஃபியூச்சர் வெர்சஸ் ஸ்பாட்டுமே ஷேடாக இருக்குது. கொஞ்சம் வந்து இதை வந்து பார்க்கணும். ஏன்னா அடுத்த வாரம் எக்ஸ்பைரி. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த வெள்ளிக்கிழமை வரையும் இந்த டேட்டா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபியூச்சர் வெர்சஸ் ஸ்பாட்டு. 35லேருந்து +3ன்னு சொல்லும்போது அந்த ஃபியூச்சரில் வந்து டிமாண்ட் இல்லை அப்படின்றது தான் இது வந்து தெரியுதுங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஆக்சுவலாக வந்து நேற்று எல்லா குளோபல் மார்க்கெட்டும் ஒரு மாதிரி நெகட்டிவில் முடியும் போது கூட நம்ம மார்க்கெட் வந்து க்ரீனில் இன்றைக்கி முடிஞ்சுது. ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் வியர்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பேங்க் நிஃப்டி 1.5%. இது என்ன சொல்கிறதுனே தெரியல. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒரு 55,000 வந்து ஏறி இருக்குது. பட் இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபியூச்சர் வெர்சஸ் ஸ்பாட் பாயிண்ட்டை இறங்கியிருக்கு. ஸோ மேபி இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. மேபி இங்கே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக கூட மார்க்கெட் டேர்ன் ஆகலாம். மிட் கேப் நிஃப்டி ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. ஒரு 33,000 கான்ட்ராக்ட் ஏறி இருக்குது. இதோட பாயிண்ட்டும் நல்லாவே வந்து இறங்கியிருக்கு. ஸோ செக் பண்ணலாம். ஸோ இந்த ஃபியூச்சர் OA டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட் ஓகே இங்கே வந்து ஸ்லோவாக இருந்தது போதும், மேபி வந்து கொஞ்சம் ஷேக் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் PCR பார்க்கும்போது நிஃப்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் மிட் கேப் நிஃப்டி ஷேடாக இருக்குது. அண்ட் குளோபல் மார்க்கெட் பார்க்கும்போது US ஃபியூச்சர்ஸ் ஒரு மாதிரி ஃப்ளாட் டு நெகட்டிவ் ஸ்லைட்டாக இருக்குது. பட் நல்லா ஒரு 1% மேலே இறங்கி ரெக்கவர் ஆகிருந்தது. பார்க்கலாம் ஸோ என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. யூஎஸோட சேல்ஸ் டேட்டா இப்போ 6 மணிக்கு வந்திருக்கு. ஒரு நல்லபடியாக இருக்குது அந்த டேட்டா. ஓகேங்களா? பட் மார்க்கெட் இன்னும் ரியாக்ட் பண்ணல. பார்க்கலாம், அது 7 மணிக்கு US மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி. ஸோ திடீர் OI சரிவு காரணம் கண்டிப்பாக தெரில. ஸ்கியூ வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அது எங்கே பார்க்கலான்னா நம்ம அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் அதாவது ஆப்ஷன் செயினில் பார்க்குறது தான். ஓகேங்களா? ஐவியை பார்க்குறது ஒரு ஃப்ளாட் டு டவுனாக வந்து மாறி இருக்குது. ஸோ எப்போவுமே ஃப்ளாட் டு அப்பாக இருக்கும், இல்லை வால்டெல்லாம் இருக்கும். ஃப்ளாட் டு டவுன் அப்படின்னு சொல்லும்போது இங்கேருந்து மார்க்கெட் ஒரு 100-150 பாயிண்ட் கீழே இறங்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குது அப்படின்ற மாதிரி தான் இது வரைக்கும் ஐவி சொல்லுது. அகெயின் வந்து மார்க்கெட் வால்டைலாக ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. பார்க்கலாம், நீங்கள் என்ன ஒப்பீனியன் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் கூட சொல்லுங்கள். மேபி எனக்கு வந்து கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகிட்டு கூட மார்க்கெட் ரெக்கவர் ஆகலாம். இல்லைனா கொஞ்சம் டவுன் நான் எதிர்பார்க்குறேன். பட் பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ராங் கன்சாலிடேஷன் இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டியில் இருந்தது. ஓகேங்களா? பேங்க் ஸ்டாக்ஸ் வந்து அப்பாக இருந்தது. ஸோ அதனால தான் விக்ஸ் இனிஷியல் டைமில் வந்து ஒரு 4-5% இறங்கினது. ஸோ அகெயின் மார்க்கெட்டில் ஏதோ சம்திங் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு வால்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, அதாவது ரெக்கவர் ஆச்சு. பார்க்கலாங்க. ஸோ ஏதாவது வர இருந்தது அப்படின்னா லெட்ஸ் சி, நமக்கு வந்து நம்ம SGX நிஃப்டியில் தெரிஞ்சிடும். ஸோ செக் பண்ணுங்கள். இவ்வளோ விஷயம் ஆல்ரெடி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க டேட்டா தான். உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.